ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 12வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட தட்டுக்களின் விட்ட அளவுகள் சென்டிமீட்டரில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் திட்ட விளக்கம் காண்க. அதாவது நம்மளுக்கு இங்கே ஒரு அட்டவணை தந்திருக்காங்க. இதில் விட்டங்கள், தட்டுகளோட விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. 21 இருந்து 24 சென்டிமீட்டருக்குள்ள 15 தட்டுகள் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி 25 சென்டிமீட்டர்ல இருந்து 28 சென்டிமீட்டருக்குள்ள 18 தட்டுகள் தயாரிக்கிறாங்க. இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோட திட்ட விளக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அட்டவணையில் 2 மெத்தட் உண்டு. இது அதில் 2வது மெத்தட். நம்ம இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா முதல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு தீர்வு முதல்ல விட்டங்கள் மேல் வரிசையில் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி எழுதிடுங்க. அப்புறவு என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா இதோட மைய மதிப்பு. சரிங்களா? இப்போ பாருங்கள், 21 இருந்து 24 சென்டிமீட்டர். இதுக்கு இடையில உள்ள மைய மதிப்பு எதுன்னு பார்க்கணும். மைய மதிப்பு எதுன்னா 22.5. உங்களுக்கு இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலைன்னா 21 24 கூட்டுங்க. கூட்டுனா என்ன கிடைக்கும்? 45. இப்போ இந்த 45 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? பாருங்க, 2 4 கழிச்சா 0 கிடைக்கும். அடுத்த 5 இறக்கிக்கலாம். திரும்பவும் 2 4 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, புள்ளி வச்சுட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 2 10 கழிச்சா 0 கிடைக்கும். இப்போ என்னது இருக்குது? 22.5. இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி தான் 25 28 கூட்டுங்க. கூட்டி 2ஆல் வகுங்க. வகுத்தா என்ன கிடைக்கும்னா 26.5. ஓகே, இனிமேல் இதோட மைய மதிப்பு என்னன்னா 30.5. அப்புறம் இதோட மைய மதிப்பு 34.5. அதுக்கப்புறம் இதோட மைய மதிப்பு 38.5. லாஸ்ட்டு இதோடது என்னென்னா 42.5. சரிங்களா? எழுதிட்டோம். இதுதான் என்னென்னா இப்போ நம்மளுக்கு XI. ஓகேங்களா? அதுக்கு பிறகு அட்டவணையில் 2வது வரிசையில் இருக்கக்கூடியதை நம்ம எப்போவுமே FI அப்படின்னு எடுத்துப்போம். அதான் FI. கீழ் வரிசையில் இருக்கக்கூடிய இதை அப்படியே இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, இதுக்கப்புறம் DI கண்டுபிடிக்கலாம். DI எப்படி கண்டுபிடிக்கணும்னா SIயில் இருந்து ஏயை கழிக்கணும். அதுக்கு ஏயோட மதிப்பு தேவை. சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா XI இருக்குது பார்த்தீங்களா, இதில் 1 2 3 4 5 6 மதிப்பு இருக்குது. இதில் நடு மதிப்பு எதுன்னு பார்க்கணும். நடுவில் என்னது இருக்குன்னா 30.5 34.5 இருக்குது. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுங்க. எப்போவுமே பெரிய நம்பரை எடுங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. 34.5. அப்போ ஏயோட மதிப்பு என்னன்னா 34.5. இங்கேயும் எழுதிக்கலாம். XI மைனஸ் ஏயோட மதிப்பு 34.5. சரிங்களா? கழிக்கலாம். SIயில் முதல்ல என்னது இருக்குது? 22.5 மைனஸ் இங்கே என்னது இருக்குது? 34.5. கழிக்கலாம். 1 -4 கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். ஓகே, இனிமேல் இது 26.5 மைனஸ் ஏயோட மதிப்பு என்னது? 34.5. கழிக்கலாம். கழிச்சா நம்மளுக்கு 8 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். ஓகே, இனிமேல் 30.5 மைனஸ் ஏயோட மதிப்பு 34.5. கழிக்கலாம். கழிச்சா நம்மளுக்கு 4 கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். இனிமேல் 34.5 மைனஸ் ஏயோட மதிப்பு 34.5. கழிச்சா 0ன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு 38.5 மைனஸ் ஏயோட மதிப்பு 34.5. கழிச்சா நம்மளுக்கு 4ன்னு கிடைக்கும். இப்போ பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ், அதனால் +4. அதுக்கு பிறகு 42.5 மைனஸ் ஏயோட மதிப்பு 34.5. கழிச்சா 8ன்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம DI கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் FI × DI, அதாவது FI இதையும் DI இப்போ கண்டுபிடிச்சிருக்க பார்த்தீங்களா, இதையும் பெருக்கணும். 15 × -12 பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எழுதிடுங்க. 15 12 பெருக்குன்னா என்ன கிடைக்கும்னா 180ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதையும் பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் எழுதிடுங்க. 18 8 பெருக்குன்னா 144ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் எழுதிக்கலாம். 20 4 பெருக்குன்னா 80ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் 16 0 பெருக்குன்னா 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0 தான் கிடைக்கும். இனிமேல் 8 4 32. அடுத்த 7 8 56. சரிங்களா? இப்போ பெருக்கி எழுதிட்டோம். இனிமேல் DI ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அதாவது நம்ம DI கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டாலே போதும். ஓகே, அப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 12 ஸ்கொயரோட மதிப்பு என்னென்னா 144. இங்கேயும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 ஸ்கொயரோட மதிப்பு 64. 8 8 64. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான். 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 8 ஸ்கொயர் பண்ணால் 64. சரிங்களா? எழுதிட்டோம். இனிமேல் FI × DI ஸ்கொயர், அதாவது FI இது இருக்குது பார்த்தீங்களா, இதையும் DI ஸ்கொயர் இதையும் இதை ரெண்டையும் இப்போ நம்ம பெருக்க போகிறோம். அப்போ 15 144 பெருக்குனா 2160ன்னு கிடைக்கும். அப்புறம் 18 64 பெருக்குனா 1152ன்னு கிடைக்கும். இனி 20 16 பெருக்குனா 320.
16ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். அதுக்கப்புறம் 8ஐயும் 16ஐயும் பெருக்குனா 128ன்னு கிடைக்கும். 7ஐயும் 64ஐயும் பெருக்குனா 448ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அட்டவணையை நிரப்பிட்டோம். இனிமேல் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்னோட மதிப்புனா வேறு எதுவுமே இல்லை, எஃப்ஐ இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குமோ அதுதான் என்னோட மதிப்பு. ஓகே, இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 84ன்னு கிடைக்கும். நான் டைரெக்டாக எழுதிட்டு நீங்கள் சைடில் கூட்டி பார்த்துட்டு எழுதிக்கோங்க. ஓகே, அதுக்கு பிறகு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டூ டிஐ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, எஃப்ஐ இன்டூ டிஐ இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குமோ அதுதான் என்னன்னா சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டூ டிஐ. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த 3ல மைனஸ் குறியீடு, அப்போ மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுருங்க. போட்டுக்கிட்டு இது 3 இடத்தையும் கூட்டுங்க. 180, 144, அப்புறம் 80 கூட்டுனா நம்மளுக்கு 404ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் குறியீடு, அப்போ இது ரெண்டையும் கூட்டணும். சரிங்களா? ப்ளஸ் குறியீடை போட்டு கூட்டுங்க. ஓகே, கூட்டினா என்ன கிடைக்கும்னா 88ன்னு கிடைக்கும். 404 இருந்து 88 கழிச்சா 316ன்னு கிடைக்கும். இப்போ பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் மைனஸ் 316. ஓகே, இதுக்கு பிறகு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டூ டிஐ ஸ்கொயர் தேவை. அதுக்கு எஃப்ஐ இன்டூ டிஐ ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். அப்போ நம்மளுக்கு சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டூ டிஐ ஸ்கொயர் கிடைக்கும். இது மொத்தத்தையும் கூட்டணும் என்ன கிடைக்கும்னா 4208. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா மதிப்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன், நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பையும் எழுதியிருக்கேன். இப்போ பிரதியிடலாமா? சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோட மதிப்பு என்னது 4208 டிவைடட் பை என்னோட மதிப்பு 84. ஓகேங்களா? அப்புறம் மைனஸ் இப்போ சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டூ டிஐ மதிப்பு என்னன்னா மைனஸ் 316, என்னோட மதிப்பு 84. அடுத்த ஹோல் ஸ்கொயர், அதை மறக்கவே கூடாது எப்போவுமே. இனிமே இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ பாருங்கள் இது ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும், கேன்சல் பண்ணிக்கலாம். E2 4, O2 2, அப்புறம் இந்த 0 அப்படி எழுதிருங்க. இனிமேல் 4 2 8, அதே மாதிரி 4 2 8, E2 4, திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு போகும். O2 2, அடுத்த இந்த 1 வந்து 2 விடைக்கு சின்ன நம்பர், அதனால இந்த 2 நம்பரை நம்ம இனிமேல் சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி 2 நம்பர் சேர்த்து எடுக்கணும்னா மேலே 0 போட்டுட்டு தான் சேர்த்து எடுக்கணும். ஓகே, அப்போ I2 10, அடுத்த E2 4, E2 4, O2 2. இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. இப்போ 1052ஐயும் 21ஐயும் வகுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 21 எப்போவுமே வெளியே தான் எழுதிக்கணும். மேலே இருக்கக்கூடிய 1052 உள்ளே எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த 3 நம்பரை நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். 21 5ஆல் பெருக்கிறேன், அப்போ ஓர் 5 5, I2 10 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். அடுத்த 2 இறக்கிக்கலாம். இப்போ 2 21 விடைக்க சின்ன நம்பர், அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நம்பர் இறக்கணும் 2, இன்னும் ஒரு நம்பர் தேவை. அப்போ மேலே 0 போட்டுக்கிட்டு பக்கத்தில் 0 போடுங்க. திரும்பவும் பாருங்க 20 21 விடைக்க சின்ன நம்பர், திரும்பவும் ஒரு நம்பர் தேவை, அதுக்கு புள்ளி போட்டுக்கிட்டு 0 போட்டுக்கிட்டு ஒரு 0வை இறக்கிறோம். புரியுதுல உங்களுக்கு? இப்போ 21 9ஆல் பெருக்க போகிறேன். 9 9, அடுத்த 9 18 கழிக்கலாம். இப்போ இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 9 ஆயிடும், இது 1 ஆயிடும். 10லேருந்து 9 கழிச்சா 1, 9லேருந்து 8 கழிச்சா 1. ஓகே, இதுக்கப்புறம் இறக்க எதுவுமே இல்லை, புள்ளி வச்சிருக்கனால 0 இறக்கிக்கலாம். இப்போ நான் வந்து 21 5ஆல் பெருக்க போகிறேன். அப்போ ஓர் 5 5, I2 10 கழிச்சா 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வகுத்தா என்ன கிடைக்குது 50.095, அப்புறம் மைனஸ். இனி இங்கே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க O2 2 பாக்கி 1. இப்போ இது 11 ஆயிடும், I2 10 பாக்கி 1. இனி 8 2 16, 4 2 8, E2 4, திரும்பவும் ரெண்டாம் வாய்ப்பாடு 7 2 14 பாக்கி 1, 9 18, E2 4, O2 2. இப்போ வகுக்கலாமா? 79 21ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, கீழே இருக்கக்கூடிய 21 வெளியே எழுதிருங்க, மேலே இருக்கக்கூடிய 79 உள்ளே எழுதிருங்க. சரிங்களா? இந்த 2 நம்பரையும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கலாம். 3ஐயும் 21ஐயும் பெருக்கலாம், பெருக்குனா 63ன்னு கிடைக்கும். ஓகே, கழிச்சா என்ன கிடைக்கும்னா 16ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 21 7ஆல் வகுக்கலாம். வகுத்தா என்ன கிடைக்கும்னா 147ன்னு கிடைக்கும். ஓகே, கழிக்கலாமா? 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 5 ஆயிடும். 10லேருந்து 7 கழிச்சா 3, 5லேருந்து 4 கழிச்சா என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். ஓகே, இனி புள்ளி இருக்கனால ஒரு 0வை நம்ம இறக்கிக்கலாம். இனிமேல் 21 6ஆல் பெருக்க போகிறேன். ஓகே, பெருக்கினா என்ன கிடைக்கும்னா 126ன்னு கிடைக்கும். கழிக்கலாம். 10 ஆயிடும், 2 ஆயிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 2லேருந்து 2 கழிச்சா 0, 1லேருந்து 1 கழிச்சா 0. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குது 3.76 எழுதிக்கலாம். 3.76 மறக்காமல் ஒரு மைனஸ் அதையும் போட்டுருங்க. அடுத்த ஹோல் ஸ்கொயர்.
சரிங்களா? இனி இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50.095 மைனஸ். ஓகே, மைனஸை எப்போவுமே ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். இனி அடுக்கில் 2 இருக்கனால 3.76 2 வாட்டி எழுதி பெருக்க போகிறோம். இருக்கலாம் 6 6 36, அப்போ 6 பாக்கி 3. இனி 7 6 42, 42 கூட 3 கூட்டினா 45, அப்போ 5 பாக்கி 4. இனிமேல் 6 3 18, 18 கூட 4 கூட்டினா 22. இனி 7 6 42, அப்போ 2 பாக்கி 4, 7 7 49, 49 கூட 4 கூட்டலாம், அப்போ 50 51 52 53, அப்போ 3 பாக்கி 5. இனிமேல் 7 3 21, 21 கூட 5 கூட்டினா 26ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இனிமேல் 6 3 18, அப்போ 8 பாக்கி 1. அதுக்கு பிறகு 7 3 21, 21 கூட 1 கூட்டினா 22, அப்போ 2 பாக்கி 2, 3 3 9, 9 கூட 2 கூட்டினா 11. இனி மொத்தமாக கூட்டிடலாம். 6 5 2 கூட்டினா 7, அப்புறம் 8 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 11, 11 கூட 2 கூட்டினா 13, அப்போ 3 பாக்கி 1. அப்புறம் 6 2 கூட்டினா 8, 8 கூட 2 கூட்டினா 10, 10 கூட 1 கூட்டினா 11, அப்போ 1 பாக்கி 1. இனி 1 2 கூட்டினா 3, 3 கூட 1 கூட்டினா 4, அப்புறம் இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஆன்சரில் மொத்தமாக 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். இங்கே நம்ம புள்ளிக்கு அடுத்த இருக்கக்கூடிய 3 நம்பரை மட்டும் எடுத்துட்டாலே போதும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? எழுதிக்கலாம். 14.13 இந்த ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இனிமேல் மைனஸ் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஃபஸ்ட் இதை அப்படியே எழுதிருங்க, 50.095. இனிமேல் புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுருங்க. ஓகேங்களா? முன்னாடி என்னது இருக்குது? 1 4, அதுக்கப்புறம் 1 3 7 கழிக்கலாம். இப்போ இது 15 ஆகிடும், இது 8 ஆகிடும். 15லேருந்து 7 கழிச்சா 8, 8லேருந்து 3 கழிச்சா 5, அப்புறம் இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது நம்மளுக்கு 4 ஆகிடும். 10லேருந்து 1 கழிச்சா 9, புள்ளிக்கு நேராக புள்ளி வைங்க. 9லேருந்து 4 கழிச்சா 5, 4லேருந்து 1 கழிச்சா 3, என்ன கிடைக்குது? 35.958. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு நீள் வகுத்தல் முறையில் தான் சால்வ் பண்ணணும். எழுதிக்கலாம். 35.958. புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே கோடு போடுங்க. அதுக்கப்புறம் புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே இந்த மாதிரி கோடு போடுங்க. ஓகே, இப்போ 35 சேர்த்து எடுத்துக்கோங்க. 35க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கம் என்னதுன்னு பார்க்கணும். 25. சரிங்களா? வர்க்கம் என்னன்னா 5 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 25. அப்போ I 5 25, 5 இங்கே 5, I 5 25 கழிச்சா 10ன்னு கிடைக்கும். அடுத்த இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக இறக்கணும். அப்போ 9 5 இறக்கிக்கலாம். நம்ம இறக்குன நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, அப்போ புள்ளி வச்சுருங்க. இந்த மாதிரி இறக்கணும் உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி எழுதணும். I 2 10. இப்போ 10க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். சரிங்களா? 10க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். நான் பக்கத்தில் 9 போடுறேன், அதே மாதிரி 9ஆல் பெருக்கவும் செய்கிறேன். 9 9 81, அப்போ 1 பாக்கி 8. அடுத்து இங்கே 0 இருக்கனால அந்த 8 அப்படியே எழுதிக்கலாம். இனி 9 9 இதே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 9 இங்கே எழுதிக்கோங்க, இந்த 9 மேலே எழுதிக்கோங்க. பெருக்கினா என்ன கிடைக்குது? 981 கழிக்கலாம். 5லேருந்து 1 கழிச்சா 4, 9லேருந்து 8 கழிச்சா 1, 10லேருந்து 9 கழிச்சா என்ன கிடைக்கும்? அதுவும் 1 தான். ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 9 வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் ஒன்லி 5, இல்லைன்னா 5 விடைக்க பெரிய நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி 1 கூட்டணும். அப்போ 1 5 கூட்டினா என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். இதுதான் உங்கள் புக் பேக் ஆன்சர். அப்போ எழுதிக்கலாம். ஆன்சர் எழுதும்போது தோராயமாக இப்படி தான் எழுதிக்கணும், இல்லைன்னா 1 மார்க்கை குறைச்சிருவாங்க. தோராயமாக 6, இதுதான் சிக்மாவோட மதிப்பு. ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.